மக்களே, லேடி கட்டப்பா வந்து நம்ம தலைவரை பார்த்து ஏதோ சவால் விட்டுருக்காங்க. என்னன்னு பார்த்துட்டு வாங்களேன். டிவிகே தொண்டர்களுக்கு ஒரு சின்ன சேலஞ்ச். உங்களால முடிஞ்சா ஒரு 3 நாளைக்குள்ள விஜய் சார் கூட ஒரு போட்டோ எடுத்து என்னோட இன்ஸ்டாகிராமுக்கு அனுப்புங்க. விஜய் சாருக்கு ஒரு சின்ன சேலஞ்ச். உங்களால பேப்பரை பார்க்காம உங்க கட்சியில இருக்கிற ஒரு 10 தொண்டர்களோட பேரை சொல்ல முடியுமா? தமிழும் தழுவதும் எங்கள் அடையாளம் இந்த வீடியோ கிளிப் பார்த்துருப்பீங்க. இவங்க யாருன்னு நிறைய பேருக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். யோசிச்சுட்டு இருப்பீங்க. வேற யாரும் இல்லைங்க, நம்ம சத்யராஜ் சாரோட பொண்ணு தான் இவங்க, திவ்யா சத்யராஜ். இவங்க வந்து டிஎம்கேல வந்து மாநில போஸ்டிங்ல இருக்காங்கன்னு நினைக்கிறேன். கொத்தடி மெஸ்ல பெரிய கொத்தடிமே அக்கா 200 ரூபாயில முதல் இடத்துல இருக்குது அக்கா. அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ்ல போய் புலம்புறல முதல் ஆள் அக்கா. ஓகே, அவங்க வந்து 2 சவால் விட்டாங்களா, அதுக்கு பதில் சொல்ல. அதுல ஃபர்ஸ்ட் சவால் வந்து நமக்கு விட்டுருந்தாங்க, தொண்டர்களுக்கு முடிஞ்சா தலைவர் விஜய் கூட போய் ஒரு போட்டோ எடுத்து 3 நாள் டைம் தரேன், அது எனக்கு வந்து அந்த போட்டோவை இன்ஸ்டாகிராம்ல அனுப்புங்கன்றது ஒரு சவால் விட்டுருந்தாங்க. அதுக்கு பதில் சொல்லாமா, அக்கா உங்க புத்தியே தான், உங்க டிஎம்கே மாதிரியே தான், விளம்பரம் தேடணும், விளம்பர மாடல் அரசு மாதிரியே இருக்கீங்க. அதான உங்களுக்கு கத்து கொடுத்துருப்பாங்க அந்த கட்சியில. எங்க கட்சியில அப்பெல்லாம் கத்து கொடுக்கலக்கா. நாங்கள் ஃபோட்டோ எடுக்கிறதுக்குலாம் அரசியலுக்கு வரல. ஒவ்வொரு கவர்மெண்ட் ஆஃபீஸில் இருக்க ஸ்டாலின் சார் ஃபோட்டோவை மாற்றிட்டு எங்கள் தலைவர் விஜய் ஃபோட்டோவை ஏற்றுறதுக்கு வந்திருக்கோம். மக்களுக்கு நல்லாட்சி கொடுக்கறதுக்கு வந்திருக்கோம். சரிங்களா? உங்களை மாதிரி இந்த விளம்பரம் பண்ணி அரசியல் பண்ணுற எண்ணத்துலலாம் நாங்கள் வரவே இல்லை. 2வது சவால் என்ன விட்டுருந்தீங்க, தலைவருக்கு பேப்பர் பார்க்காம 10 தொண்டர்கள் பேரை சொல்ல முடியுமான்ட்டு. அக்காவுக்கு தெரியல. வார்டிலிருந்து, பகுதியிலிருந்து, மாவட்டத்திலிருந்து, மாநில வரைக்கும் ஒவ்வொரு நிர்வாகியும் அப்பாயிண்ட் பண்ணணும்னா தலைவர் சைன் இல்லாமல் ஒன்றும் பண்ண முடியாது. ஒவ்வொருத்தரையும் தலைவர் தான் அப்பாயிண்ட் பண்ணாரு. சரிங்களா? இதெல்லாம் தெரியாமல் ஏதோ அல்லு சில்லு மாதிரி பேசிட்டு இருக்காதீங்க. கடைசியில் தோத்தக்கப்புறம் உட்காந்து யோசிச்சுட்டு இருப்பீங்க எப்படா அப்படின்னு. இன்னொன்று இந்த வீடியோவில் சொல்லியிருந்தீங்க தலைவர்னா தைரியம் வேணும்னு. எப்படிங்கக்கா, ஸ்டாலின் சார் ஈடி வந்தால் மோடியை போய் பார்ப்பாரு அமைச்சர்களை வச்சு, அந்த மாதிரி தைரியமா? எதையாச்சும் கதை பேசாதீங்க. ஒவ்வொரு ஸ்டேஜிலும் சமூக நீதி பேசுகிறவங்க டிஎம்கே காரங்களுக்கும் உங்களுக்கும் ஒன்று கேட்குறேன், உங்களுக்கு ஒரு சவால் வர்றேன். டிவிகே சார்பா முடிஞ்சா ஸ்டாலின் சாரை கூட்டணி கட்சிக்காரங்களுக்கு ஆட்சியிலையும் அதிகாரத்திலையும் பங்கு தர சொல்லுங்க. சமூக நீதினா அதானே. முடிஞ்சா இந்த சவாலுக்கு நீங்க பதில் சொல்லுங்க. முடிஞ்சா அவரை இதை நிறைவேற்ற சொல்லுங்கக்கா. இதான்க்கா எங்களோட சவால். சரிங்களா? வீட்டுக்கு ஒரு விஜய்னு தலைவர் சும்மா சொல்ல நண்பா நண்பிகளா. ஏன்னு கேட்டீங்கன்னா, அக்கா இவ்வளவு பேசுறாங்களே, அவங்க வீட்லயே நம்ம விசில் சின்னத்துக்கு ஒரு ஓட்டு இருக்கு, அண்ணன் சிபி அவர்கள். வீட்டுக்கு ஒரு விஜய், களத்தில் ஒரு விஜய் நடக்க போது. மறக்காம நீங்களும் விசில் சின்னத்துக்கு ஓட்டு போட்டுருங்க. கூடிய சீக்கிரம் அக்காவே தூக்கத்துல தளபதி சொன்ன மாதிரி தான் எந்திரிச்சு கேட்ட விசில் சின்னத்துக்கு ஓட்டு போட போறேன்னு சொல்லிட்டு அங்க போய் பட்டன் அழுத்த போறீங்கன்னு நினைக்கிறேன். நன்றி.